ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கெட்டி குழம்பு பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வச்சு ஒரு கெட்டி குழம்பு. இந்த கத்திரிக்காவை இப்படி அடிப்பக்கம் ஒரு கீறு, மேல் பக்கம் ஒரு கீறு கீறிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் மட்டும்தான் போடுவோம். மற்றது எல்லாமே அரைச்சி எடுக்கிறதுக்கு தான். இதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேங்காய் துருவல், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக சிலதெல்லாம் காட்டுறேன். அது மல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு, வரமிளகாய். எள்ளு கருப்பு எள்ளும் சேர்க்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம். இந்த எள்ளு சேர்க்கறதுனால தாங்க இந்த குழம்பே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கிறோம். லேசாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பொருளை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்க்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வேறு சேர்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு கூட்டு, பொரியல்னு எந்த சைட் டிஷ்ஷும் தேவை கிடையாதுங்க. ஏன்னா இந்த குழம்போடைய டேஸ்ட்டே நமக்கு மறைஞ்சிடும். இந்த குழம்பை தனியாக சுட சுட சோறில் போட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு பல் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம். இந்த பூண்டை இது கொஞ்சம் லேசாக வதங்கினதும் இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணுங்க. இந்த எண்ணெயில் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இது எண்ணெயில் பொரிச்சும் செய்வாங்க சில பேர். ஆனால் இந்த கெட்டி குழம்புக்கு அப்படி செய்யக்கூடாது. அது எண்ணெய் கத்திரிக்காக தான் அப்படி செய்வாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு இதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கிட்டு இது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. லேசாக தான் தண்ணி ஊற்றணும். அந்த ஜார்லேயே கழுவிட்டு நான் ஊற்றினேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சிங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்க்கணுங்க, இல்லைன்னா காரக்குழம்பு மாதிரி இருக்கும். லேசாக சேர்த்துக்கணும். இதுவே போதுமான அளவுக்கு நமக்கு புளிப்பு இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வர டைமில் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட வேண்டியது தாங்க. சூப்பரான கத்திரிக்காய் கெட்டி குழம்பு ரெடி. சுட சுட சோறோட இந்த கெட்டி குழம்பு கத்திரிக்காய் ஊற்றி நல்ல ஒரு அப்பளம், பப்படம் இது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.